ஒரே ஒரு அணை. ஆனா அந்த ஒரு அணை தான் கர்நாடகாக்கும் தமிழ்நாடுக்கும் இடையில பல வருஷமா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. டெய்லி நியூஸ்ல மேகதாது டேம்னு கேக்குறோமே, ஆனா உண்மையிலேயே மேகதாது டேம் எங்க இருக்கு? கர்நாடகா ஏன் இந்த அணைய கட்ட விரும்புறாங்க? தமிழ்நாடு ஏன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க? கோர்ட்ல இப்போ என்ன நடக்குது? இந்த வீடியோல இதெல்லாம் சிம்பிளா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், மேகதாது டேம் எங்க இருக்கு? மேகதாது கர்நாடகா ஸ்டேட்ல ராம்நகரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு இடம். இது காவேரி ஆறு குடகுமலையிலிருந்து தமிழ்நாடுக்கு வர்ற வழியில இருக்கு. தமிழ்நாடு பார்டருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க ஒரு பிளேஸ். இங்க காவேரி ரிவர் ரெண்டு பெரிய பாறைக்கு நடுவுல ரொம்ப நேரோவா ஃப்ளோ ஆகுது. அதனால இந்த லொகேஷன் டேம் கட்டுறதுக்கு சூட்டபிள்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இப்போ கர்நாடகா ப்ரொபோஸ் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பெரிய பேலன்சிங் ரிசர்வாயர் பில்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ரிசர்வாயர்ல மழை காலத்துல வர மழை தண்ணியை ஸ்டோர் பண்ணலான்னு அவங்க பிளான். சரி, கர்நாடகாவுக்கு இதுல என்ன பெனிஃபிட்? அஃபிஷியலா கர்நாடகா கவர்மெண்ட் சொல்ற ஃபர்ஸ்ட் ரீசன் பெங்களூர் சிட்டியோட ஃபியூச்சர் ட்ரிங்கிங் வாட்டர் டிமாண்ட். பெங்களூர் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டிஸ்ல ஒன்று. பாப்புலேஷன் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரீஸ், ஐடி கம்பெனிஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஃபியூச்சர்ல சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வேணும்னு கர்நாடகா கவர்மெண்ட் சொல்றாங்க. செகண்ட் ரீசன், மழை காலத்துல காவேரியில ஃப்ளோ ஆகுற எக்ஸஸ் வாட்டரை வேஸ்ட் ஆகாம ஸ்டோர் பண்ணலான்னு அவங்களோட ஆர்குமெண்ட். தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லிமிட்டடாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தா கர்நாடகா சைடில் இந்த ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக தான் தெரியுது. ஆனால் தமிழ்நாடு ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க? தமிழ்நாடோட பிக்கஸ்ட் கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ். கர்நாடகா காவேரி தண்ணியை மேலே சைட்லன்னு ஸ்டோர் பண்ணாங்கன்னா கீழே இருக்க தமிழ்நாடுக்கு ட்ராட் சீசனில் வர வாட்டர் அஃபெக்ட் ஆகலாம்னு பயப்படுறாங்க. எஸ்பெஷலி மேட்டூர் டேம்க்கு வர்ற இன்ஃப்ளோ ரெடியூஸ் ஆனால் அதோட எஃபெக்ட் டைரெக்டாக காவேரி டெல்டா ஃபார்மர்ஸ் மேலே விழும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸில் பல லட்சம் ஏக்கர்ஸ் விவசாய நிலம் காவேரி வாட்டரை நம்பி தான் இருக்குது. சம்பா சாகுபடி, குறுவை சாகுபடி எல்லாமே காவேரியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. வாட்டர் லேட்டாக வந்தாலும் ப்ராப்ளம், கம்மியாக வந்தாலும் ப்ராப்ளம். தமிழ்நாடு இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் ரைஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி காவேரி வாட்டர் ஷேரிங்க்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது. இப்போ புதுசாக டேம் கட்டினா அது எக்ஸிஸ்டிங் வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாடு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. கர்நாடகா சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தமிழ்நாடுக்கு அலோகேட் பண்ணியிருக்க வாட்டரை ரெடியூஸ் பண்ண போகிறதில்ல. மழை காலத்தில் சர்ப்ளஸ் வாட்டரை தான் ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு சைடில் ஒன்ஸ் வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஃப்யூச்சரில் வாட்டர் ரிலீஸாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு ரிஸ்க் இருக்குன்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. அதனால தான் இந்த இஷ்யூ பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மட்டும் இல்லாமல் லீகல் இஷ்யூவாகவும் மாறிடுச்சு. கோர்ட்டில் என்ன நடக்குது? மேகதாது ப்ராஜெக்ட்டுக்கு கர்நாடகா டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் மாதிரி பல அப்ரூவல்ஸ் வேணும். தமிழ்நாடு இந்த அப்ரூவல்ஸ்க்கு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ சுப்ரீம் கோர்ட்லேயும் டிஸ்கஸ் ஆகிருக்கு. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிலையும் டிஸ்கஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகலை. அதனால் இந்த இஷ்யூ இன்னும் பெண்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. பொலிட்டிக்ஸ் பற்றி பேசணும்னா கர்நாடகாவில் ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் பார்ட்டிஸும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடுல ரூலிங் பார்ட்டியும் சரி, அப்போசிஷன் பார்ட்டியும் சரி, ரெண்டு பேருமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு ஸ்டேட்லையும் எமோஷனல் இஷ்யூவாக மாறிடுச்சு. கொஷின் என்னன்னா, யார் கரெக்ட்? உண்மையை சொல்லணும்னா ரெண்டு சைடுக்கும் வேலிட் கன்சர்ன்ஸ் இருக்குது. கர்நாடகாவுக்கு ஃபியூச்சர் ட்ரிங்கிங் வாட்டரை செக்யூர் பண்ணணும். தமிழ்நாடுக்கு எக்ஸிஸ்டிங் வாட்டர் ரைட்ஸை ஃபார்மர்ஸோட லிவ்லிஹுட்டும் முக்கியம். அதனால் இந்த இஷ்யூக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன்னா சயின்டிஃபிக் டேட்டா, லீகல் அக்ரிமெண்ட், டிரான்ஸ்பரன்சி, ரெண்டு ஸ்டேட் கோஆப்ரேஷன் இதெல்லாம் சேர்ந்தாதான் பாசிபிள். இப்போ வரைக்கும் மேகதாது டேம் அப்ரூவ் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை. அப்ரூவல், லீகல் ப்ராசஸ், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ மேகதாது டேம்னா ஒரு சிம்பிள் டேம் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை. இது வாட்டர், அக்ரிகல்ச்சர், ட்ரிங்கிங் வாட்டர், என்விரான்மெண்ட், லா, பொலிட்டிக்ஸ் இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் எல்லாத்துலேயும் டச் பண்ணுற இஷ்யூ. இந்த டாபிக் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? கர்நாடகா சைடு ஆர்குமெண்ட் கரெக்டா இல்லை தமிழ்நாடோட கன்சர்ன் நியாயமா? உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா மாஸ் கண்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.